வாங்க. நான் இது என்னன்னு சொல்லிட்டேன்னா பாரிஸில் உள்ள பாரிஸில் உள்ள ஒரு ஷூ தான் போனாங்க. அதில் இதில் பாருங்க என்னென்ன பகுதி இருக்குன்னு சொல்லி அந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியும் போய் பார்த்துனாங்க. எப்படி நாங்கள் போய் இருந்தாவது இது தீக்கோழின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை பார்த்தோம். அப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா இது ஒரு வகை கழுதைய அந்த இனமான்னு சொல்லித்தான் நம்புகிறேன். அது ஃப்ரெஞ்சு மொழியில் போட்டிருந்தபடியே எனக்கு ஒன்றும் அது பெருசாக விளாங்க வீட்டில் வாங்க. இப்படி எங்கே போகுதுன்னா டோல்ஃபின் இது நல்லா இருந்தது. டோல்ஃபின் இது கண்ணாடி இது மாதிரி கண்ணாடி இதுக்குள்ள அங்கே பாறை மாதிரி தண்ணி விட்டு செய்திருந்தது. அவை கடலில் என்ன செய்யணுமோ அதே மாதிரி நீந்தி இது விளையாடி ஒரு இது ஒரு நல்ல ஒரு இடமா இருந்தது. ரிலாக்ஸாக இருந்தது. நாங்கள் பார்க்குறது இந்த குளிர்மையாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லி. இங்கே நிறைய ஆக்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறார்கள் வெளியிட்டு என்னன்னு சொல்லி நிறைய டூரிஸ்ட் சொல்லி நிறைய பேர் வந்தோம். இது நல்ல ப்ளஸ் தான் இருந்தது. இந்த மாதிரி இது கண்ணாடி தான் அந்த வெளியிட தூட்டம் கடலில் நீந்துற மாதிரியே நீந்தி கொண்டு இருக்கணும். வாங்க இப்படியே பார்ப்போம், பார்த்துட்டு இருப்போம். இது என்னன்னு சொல்லி அடுத்தது நான் பார்க்க போகிறது பெண் குயின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ பெண் குயினும் என்னன்னு சொல்கிறவே ஒளியார இப்போ தரையில் நடந்து செல்கிற இது இருக்குது. அதோட இப்படி என்னென்னு சொல்கிற குளிக்கல அந்த இதுக்காக தண்ணிக்குள்ளே நீந்தினம் அதுதான் இந்த இதில் இருக்குது. பாருங்கள் அங்கே இங்கே இது வரணும் நடந்து கொண்டு போய் நல்ல ஒரு வடிவாக தண்ணி இருக்குது. நல்லா இருக்குது. நான் முதல் முறை இப்போ தான் பார்க்குறேன். இது நேரில் பார்க்குறது இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் சிலோட பார்த்துருக்கக்கூடும். நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. பாருங்க இது வந்து தண்ணிக்குள்ள அப்படியே இதான் நீந்தி பொழுப்பு வெளியிட போயினோம். ஒரு நல்ல பார்க்க வித்தியாசமாக நல்லா இருக்குது. இந்த ஊரில் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நீட்காகம் இந்த மாதிரி இந்த மாதிரி அதான் எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம். இங்கே ஒரு நாள் சொல்றதுக்கு எப்படி வித்தியாசமான பிறகு வித்தியாசமான அனுபவங்களை வீட்டுக்குள்ளே கூடிய மாதிரி இருந்தது, பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்ததான் நாங்கள் பிஎஸ் போனால் இது எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம் ஆமைன்னு சொல்லி. இதில் அந்த பெரிய ஆமை இது கொஞ்சம் பெரிய ஆமை தான் காட்டியிருந்தோம். அவன் நான் தேங்கிட்ட போட்டிருந்தேன். அதை விட இங்கால பார்த்தா காட்டு பகுதி மாதிரி இவர் பார்த்தா ஆனால் நல்ல சோளை மாதிரியே இருந்து நல்ல உரிமையை இதில் அந்த குராங்கு கரண்டை நாங்கள் மாதிரி இருந்து அவளை நீர்வீழ்ச்சி மாதிரி பாறையில் இருந்து நீர்வீழ்ச்சி அதே என்ன மாதிரி மலைய பிரதேசங்களுக்கு நீர்வீழ்ச்சியாக இருந்து நீர் வரதோ அதில் அந்த காற்று குளிர் மாரி இல்லாமல் இங்கே வீட்டுக்குள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இது நான் பச்சு வந்து இப்போ என்னென்னு சொல்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன மாட்டிக்கொள்ளும். அதில் 2 வகை இதில் விட்டுருக்கணும். அதை விட இது நார இனம். ஆனால் இது இந்த சொந்தெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு என்ன பேர் சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. அதோட இது இன்னும் ஒரு இது அரிய வகை மீன் நாங்கள் விட்டுருக்கணும். இதுவும் ஒரு கண்ணாடி இதால் அடைச்சது தான். அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போய் வீட்டில் ஒரு உண்டு. அவன் பேர் என்னன்னு தெரியல. அவன் என் வாழ்டம் இதுதான். அதோட இதுவும் ஒரு பறவை. தெரிஞ்ச என்ன பறவைன்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு என்ன பறவைன்னு தெரியல. அவை எப்படி சாப்பிடி நம்ம வந்து சொல்லியும் அந்த சொண்டுகள் அந்த இது ஒவ்வொன்றும் என்னென்னு சொன்னிச்சுன்னா நாங்கள் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்கள் பாருங்கள் இது 2 சுதுமுறை தெரிஞ்சிருக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கு. அதை விட இதில் பாருங்க இவ்வளோ வகையான மிருகங்கள் இருக்குது. அவைதான் இந்த மிருகங்கள் இதில் உள்ளது பாருங்கள். நான் இந்த விட்டு வச்சுவீங்கன்னா இப்போ தான் முதல் முறை பார்க்குறோம். போட்டோக்குள்ளே பார்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்றேன். வித்தியாசமான விலங்கினங்கள் மிருகங்கள் மற்ற காடுகளோடு அண்டின பிரதேசம் கொழும்புல நாங்கள் பார்க்குற வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது.
உங்களுக்கு இப்படி எனக்கு தெரியல. நான் இந்தியான்னு ஒரு நான் பயந்து உனக்கு ஒரு ஞாபகத்துக்கு அதான் நான் எடுத்தது. என்னன்னு என் சாப்பிடுதான்னு சொல்லி பாருங்க. இப்போ அந்த இப்போ உயரம் ஓகே சரி இப்படி சாப்பிடணும்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. எனவே குனிஞ்சு இதாண்டி சாப்பிட மாட்டேன் தானே. நாங்கள் புல்லுகள் இப்படி கட்டியிருக்கணும் அந்த உயர ஒரு கம்பமும் மரம் மாதிரி ஒன்றுல அப்படி இங்கே இதில் நிற்க முடியாங்களுக்கு இங்கே அதை சொல்லி சொல்லி சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த பூவா சலாட் அப்படி நான் எதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு புது வீடாக தான் நல்லா இருக்கு. சாப்பிட வந்துருக்கேன். Donc les autruches au niveau du j'ai raté mon entrée. Donc les autruches au niveau du comportement social, donc ce sont des animaux qui vivent en groupe. Donc dans ce groupe, il va y avoir une femelle dominante qui va pondre entre 5 et 6 œufs et les autres femelles, elles vont pondre. இது என்ன மிருகம் ஒன்று தான் தெரியல. மானா அந்த மான் இல்லை வித்தியாசமாக இருக்கு. Et que s'il y a ஒட்டு வந்து ரியோட்டா நிற்குது. இது டேவ் கொஞ்சம் இன்னைக்கு பேர விட போயிடுறாங்க. ஒன்று பார்த்தினாங்க ஒட்ட பாதை வேணத்தில் அம்பாள் ஒன்று செடி செடினாங்க தெரியல சொல்லி